Praise the Lord. Vanga சமையலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சோலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சன்னா மசாலாவோட இதோட குவான்டிட்டிலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1.5 கப் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப்பில் 6 பூரி செய்யலாம். ஸோ இதோட குவான்டிட்டி ரவாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மொறுன்னு உப்பலாகவே இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட குவான்டிட்டிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா புளிச்சு சாஃப்டாக ஆகும் மாவு செய்கிறதுக்கு, அப்போ தான் கடை மாதிரியே வரும். இதில் கொஞ்சம் சோடாப்பும் உப்பும் கலந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புஃப்னு வருதும். ஏன்னா அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மாவு எல்லாத்தையும் பெசரிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வரலாம், நல்லா தண்ணி தெளிச்சுக்கணும். ஆனால் ஸோ அப்போ தான் மாவு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா அதில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கையில் இப்படி தான் ஒட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதை நல்லா தேய்க்கிறதுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு போர்டில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஒட்டுது பாருங்கள். நல்லா இதை பிசையணும். இந்த பிசைகிற டைமிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கொஞ்சோண்டு மாவு விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்படி 2 கையை யூஸ் பண்ணி நல்லா கையை கழுவிடுங்க, சுத்தமாக கழுவிட்டு 2 கையை யூஸ் பண்ணி இப்படி தேய்ச்சி எடுங்க. அப்போ மாவு சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமும் நமக்கு ரெடி ஆகிடும். இதோட டைமிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த ஆங்கிளில் ஃபுல்லாக ஒட்டாமல் வந்துருச்சு. இதை நம்ம நல்லா ஊற விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குத்தி பார்த்திங்கன்னா இப்போ கையில் ஒட்டாமே வருது பாருங்கள். இதை ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு 2 நிமிஷம் கழித்து 2 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. நான் கொண்டக்கடலையே நேற்று நைட்டே ஊற வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா 5 விசில் விட்டு நல்லா வேக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா இதோட குவான்டிட்டி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பேஸ்ட்டில் வந்து நான் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மாங்காய் தோல் சீவி 2 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இதில் கொண்டக்கடலை கொஞ்சம் வேக வச்ச கொண்டக்கடலையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்ச கொண்டக்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட குவான்டிட்டிஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வேகிறதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு ஒரு லிட் போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டில் அப்படியே நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சன்னா மசாலா. நம்ம இதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப தான், ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணால் அப்படியே கடையில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சன்னா ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே போய் பூரியை போட்டு எடுத்துருவோம். அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு பூரி வேகிறதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் கொதிஞ்சிச்சு. இதில் நம்ம பூரியை தேய்ச்சி எடுப்போம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. மற்றதுலாம் நம்ம மாவு தடவி தான் தேய்ப்போம். ஆனால் சன்னாவுக்கு சோளா பூரிக்கு நம்ம எண்ணெய் தடவி தான் தேய்க்கணும். இதனால் மாவை 2 குவான்டிட்டியாக பிரித்து அதையும் விரித்து 3 குவான்டிட்டியாக எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 கப் மாவுக்கு 6 சப்பாத்தி வரும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். ஒரு மாவை விரித்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க.
எண்ணெய் தடவிட்டு பூரி கட்டை வச்சு நல்லா விரித்து விடுங்க. திருப்பி போட்டு விரித்து விடுங்க. கையால் அமுத்தி விரித்து விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன். ஆனால் கடையில் நல்ல பெரிய சைஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் பெரிய சட்டி வேணும், நம்மள்கிட்ட இல்லை. ஸோ அதை அப்படியே சட்டியில் இறக்கி மேலே கரண்டியை வச்சு அமுத்தி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் பஃபியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி எப்படி பஃபியாக வருது, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படி கடை டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் இட்லி சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம், ஆப்ஷனலாக பூரி சாப்பிடணும். அதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல்.